ஆறாவது கணக்கு சாமி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்/4. இப்போ என்னென்னா சார்பகம்னா சைன் இன்வர்ஸுக்கு பக்கத்தில் இங்கே யார் இருக்காங்களோ அவங்கள தான் எடுக்கணும், இங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் எடுக்கணும். நம்ம சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ்லாம் சைனு காசு இதனுடைய சார்பகம் எப்படி இருக்குன்னா -1லேருந்து +1க்குள்ளே தான் சாமி இருக்கும். எதுக்கு? சைனுக்கு. ஓகே, அதாவது -π/2லேருந்து +π/2க்குள்ளே தான் இருக்கும். ஓகே செல்லம். அடுத்து காஸ்னுடைய இது சார்பகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் -1லேருந்து +1 தான். அதை எப்படி போடணும்? 0 to πன்னு போடணும். காஸ் 0 தான் 1 நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நமக்கு இருந்தாகணும். இந்த டொமைனுக்குள்ளே தான் நமக்கு இது வரணும். அதனால் லிமிட் எடுக்கும்போது என்னென்னா இந்த இது இருக்குல்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது இருக்குது இல்லையா, இதை வந்து இந்த லிமிட்டில் இந்த லிமிட் 1 எடுக்க போகிறோம். அப்போ எதில் வந்திருக்கோம்? -1 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் - 2/3 ≤ +1. அட் த சேம் டைம் இதையும் எடுத்துக்கோங்க. 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை 4 இது -1லேருந்து கோணையாக போட்டுட்டேன் +1 வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ எக்ஸ் சம்மந்தமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அதை என்ன பண்ணணும்னே எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த பக்கம். இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் பெருக்கணும், இங்கேயும் 3ஆல் பெருக்கணும், இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். அதனால் ஆக்சுவலாக லெஸ்-தெனோ கிரேட்டர்-தெனோ இருக்கும்போது அதுமாதிரி செய்யக்கூடாது. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதா தான் சொல்லிடலாம். அந்த வகுத்தல் அந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். -3 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 ≤ 1/3. இந்த பக்கம் அப்படியே செய்யுங்க. -4 ≤ 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ 1/4 +4க்குள்ளே இருக்கும். எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ -2 தேவையில்லை. -2 தேவைன்னா இங்கே +2 போடணும், இங்கே +2, இங்கே +2 போடணும். ஓகேவா? ஸோ இங்கே +2 போட்டுக்கிறேன், இங்கேயும் +2 போட்டுக்கிறேன், இங்கேயும் +2. அப்போ இது கேன்சல் ஆகிடுமா? ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ 3 + 2 5. இந்த பக்கம் வந்தால் -1. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் இல்லையா? இப்போ இதில் தான் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. மாடுலஸ்னா என்ன சாமி? மைனஸும் வரும் ப்ளஸ்ஸும் வரும். இப்போ 2 விஷயமாக பிரிக்கணும் நான். -1 ≤ -x ≤ +5. ஓகே, அடுத்தது -1 ≤ +x ≤ +5. இப்போ இங்கேயும் அதே மாதிரி வரணும். இங்கே எனக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான் தேவை. இங்கே மைனஸ் இருக்குது. இந்த பக்கம் இது இங்கே தான் இருக்கணும். இந்த +1 இந்த பக்கம் வருது. இல்லைனா இந்த +1 தேவைன்னா -1 கூட்டுவோம் இல்லையா, அது மாதிரி. இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1. அப்போ -5 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ +3. ஓகே, மாடுலஸ் அப்படின்னு சொன்னா சாமி -xம் வரணும் +xம் வரணும். அதனால் என்ன பண்ணுறேன், 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன் நான். -x ≤ நான் -xன்னு போட்டேன் அப்படின்னு சொன்னால் -× +ன்னு வந்துடுமா? +x ≤ +3. அடுத்து -5 ≤ -x ≤ +3. ஓகே சாமி. ஸோ 2 கேட்டகரியாக நான் பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மைனஸ் எடுத்தனா இங்கே ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எடுத்தனா என்ன போயிடுங்க, மைனஸ் ஆகிடும். இப்போது எக்ஸினுடைய மதிப்பு தான் எனக்கு தேவை. இங்கே என்ன இருக்குது? -xன்னு ஒன்று இருக்கா? அப்போ நான் இதில் குறியை மாற்றுறேன். அப்போ குறியை மாற்றோன்னா இந்த குறி மாறும், இந்த குறி மாறும். +x இந்த குறி மாறினா > இங்கே +1. இங்கே என்ன மாறும்? அந்த குறி இப்படி மாறிடும். நான் 5ன்னு வந்துடும், -5ன்னு வந்துடும். இங்கே அப்படியே தான் இருக்குது. இந்த லிமிட் அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு லிமிட் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை எது பண்ண வேணால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த லிமிட் என்ன பண்ண மாறுமா? -xனா வரணும், +xஆ மாறும். இந்த குறி மாறிடும். அப்போ -5 +5ஆக மாறும். இந்த குறியும் மாறிடும். அப்போ +3 -3ஆக மாறிடும். இந்த ஒன்று. இப்போ ஃபைனலாக எடுக்கிறது இருந்தால் யார் யாரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸினுடைய மதிப்பு, இதுவும் எக்ஸினுடைய மதிப்பு. ஓகே சாமி. -1 தான் எக்ஸை விட பெருசு, சாரி +1. இங்கே -1 விட எக்ஸு பெரியது, இது +1 விட சிறியது. அப்போ எப்படி போடுவோம்? -1 ≤ x ≤ +1ன்னு போடலாமா? -1 விட பெரியது எக்ஸு, இங்கே போட்டாச்சு, +1. அடுத்தது இன்னொரு கேட்டகிரி 5 வச்சு போட போகிறோம். இங்கே -5 இருக்குது, இங்கே +5 இருக்குது. எக்ஸு தான் +5 விட சிறியது, -5 விட எக்ஸ் இந்த பக்கம் வாய் திறந்துருக்குல்ல பெரியது.
-5. இப்போ இதிலேருந்து பாருங்கள், இது -5 +5 +3 -3 இருக்குது. அப்போ 3 வச்சு எழுதலாம். எக்ஸு +3ஐ விட சிறியது, -3ஐ விட பெரியது. வாய் இந்த பக்கம் திறந்துருக்கு. ஓகே சாமி. அடுத்தது 5 வச்சு எழுத போகிறோம். எக்ஸ் -5ஐ விட சிறியது, சாரி பெரியது. இதோ அந்த பக்கம் திறந்துருக்கா, இதை எடுத்துட்டோம். இப்போ இங்கே எடுத்து எழுதுகிறோம். இதுதான் பெரியது. யார்? +5 தான் பெரியது. ஈக்குவல் டு. ஸோ இத்தனை இது வந்திருக்கு சாமி நமக்கு. ஓகேவா? நமக்கு ரெண்டுமே இருக்கிறது. இது ரெண்டும் யாருக்கு வந்தது? ஃபஸ்ட்டு இது யார் எடுத்தோம்? சைன் எடுத்தோமா? அடுத்தது காசு எடுத்தோம். இது ரெண்டும் சைனுக்குரியது. இது ரெண்டும் யாருக்குரிய சாமி? காசுக்குரியது. ரெண்டுத்துலேயும் சேமாக யாருக்கோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ரெண்டுத்துலேயும் வந்திருக்கணும். ஸோ இது 2 தான். தேர்ஃபோர் இந்த f(x)னுடைய இந்த f(x)ன் சார்பகம், f(x)ன் சார்பகம் ரெண்டுமே வந்திருக்கணும் இல்லையா? அப்போ யார் வந்திருக்குது? -5 < x +5, அதாவது -5லேருந்து +5 வரைக்கும் ரெண்டும் சேரணும் ஈக்குவல்ன்றதுனால. அப்போ அப்படி போடணும். ஓகேவா? அடுத்த செகண்ட் சம். g(x) = sin inverse of x + cos inverse of x. சைனுடைய டொமைன் நமக்கு எந்த லிமிட்லேருந்து தெரியும்னு சொல்ல தெரியும் சாமி. சைன் இன்வர்ஸ்னு சொல்லிடுச்சுன்னா நமக்கு இது சைனு, இது காசுன்னு போட்டுக்கிறேன். நமக்கு ரெண்டுக்குமே லிமிட்னா தான் -1 to +1 தான். -1 to +1. ஆனால் இதுக்கு -π/2 to +π/2. இந்த ஆரையன் மாறும். 0 to π வரைக்கும். ஓகே செல்லம்? சாரிம்மா. இப்போது <x <= +1, <x +1. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் நமக்கு வந்திருக்குது. ஆமாம் தானே சாமி? ரெண்டுமே சமமாக நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் இதுதான் g(x)னுடைய சார்பகம். தேர்ஃபோர் g(x)ன் சார்பகம் ரெண்டுமே சேமாக இருக்கா? இது -1லேருந்து +1 இருக்குது. ஈக்குவல் இருக்குது, இங்கே ஈக்குவல் இருக்குது. அப்போ எப்படி சாமி பண்ணணும்? -1 to +1. அவ்வளோதான்.